நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல பனங்காடி அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அன்னதான 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியினுடைய ஆலயத்தில் இருக்கும். நிறைய கருப்புகள்லேயே வித்தியாசமான கருப்பண்ண சுவாமிகள்லாம் உண்டு. 21 தெய்வங்களையும் அதிபதியாக நின்று அழைச்சு பாடி வேட்டையாடி விளையாண்டு வரக்கூடிய இந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையும் கருப்பனுக்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கருப்பண்ண சுவாமிக்கு 4 கைகள் இருக்கும். ஒரு பக்கம் வீச்சருவா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவோடு இருக்கும், ஒரு பக்கம் தடி வச்சிருப்பாரு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கதாயுதங்கள் இருக்கும். இப்படி இந்த 4 விதமான கைகளையும் வச்சு அவர் உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நியாயத்தை நானே கற்பிப்பேன், அதே நேரத்தில் மனிதன் படும் பசியினை போக்கவும் செய்வேன், அதே நேரத்தில் இந்த பூமியில் எப்போதெல்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் தலைதூக்கிறதோ அப்பெல்லாம் இந்த 18ஆம் படியான கருப்பண்ண சாமி நான் உதிச்சு வருவேன்னு சொல்றாங்க. இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சடையாண்டி சித்தர் ஐயாவினுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இங்கே இருக்கு. ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஐயாவினுடைய முகத்தை பார்த்தாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும்தான் வரும். ஐயாவினுடைய அற்புதமான விளையாட்டுகளில் இந்த கருப்பண்ண சுவாமியை சொல்லும் பொழுது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிகழ்ந்த சில காரியங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய நேயர்கள் கண்டிப்பா இந்த கருப்பண்ண சுவாமியை வந்து பாருங்க. கொல்லிமலை சீமையும் மாளிகை பாறையும் மலையாளத்து தேசத்தையும் இந்த உலகத்தையும் கட்டி அரசாளக்கூடிய கருப்பன் கையில் வெள்ளாயுதம் ஏந்திய ஐயனாரோடு காட்சி தரக்கூடிய அற்புதமான நம் பசியை என்றென்றும் போக்கிக் கொண்டக்கூடிய அன்னதான 18ஆம் பட கருப்பண்ண சுவாமியினுடைய ஆலயத்துக்கு ஒரு முறையாவது வாருங்கள். உங்கள் மனக்கவலை நிச்சயமா தீர்ந்து போயிடும். நன்றி, வணக்கம்.